செங்கோட்டையில் நடந்த மாநில அளவிலான விண்வெளி கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி சுழற்கோப்பையை வழங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஏசிஎம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கூடைப்பந்து மைதானத்தில் ரோட்டரி கிளப் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் ரெட் கோட் கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் நினைவு கோப்பைக்கான 2வது மாநில அளவிலான மின்னொலி கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பிரிவில் 16 அணிகளுக்கும் பெண்கள் பிரிவில் 6 அணிகளுக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன. இதில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்நிலையில் நேற்றிரவு இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவில் நடந்த இறுதிப் போட்டியில் சேலம் அணியும் தஞ்சாவூர் அணியும் மோதின. இதில் சேலம் அணி முதல் பரிசை தட்டி சென்றது. இதேபோல தமிழ்நாடு போலீஸ் அணியும் அறந்தாங்கி அணியும் மோதின. இதில் தமிழ்நாடு போலீஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. இந்த நிகழ்ச்சியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் இடம், 2ஆம் இடம், 3வது இடம் மற்றும் 4வது இடம் பிடித்த அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் நினைவு கோப்பையும் மற்றும் பரிசுத் தொகையும் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், கூடைப்பந்தாட்ட வீரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.